أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழமையான எமது அல் குர்ஆன் விளக்கத் தொடரிலே அல் குர்ஆனுடைய 30வது ஜுசு அம்ம என்கிற அத்தியாயத்திலே சிறிய அத்தியாயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அல் குர்ஆனுடைய 101வது அத்தியாயம் சூரா அல் காரிஆ, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த சூரத்துல் காரியாவை பற்றி நாங்கள் படிக்க இருக்கிறோம். இந்த அத்தியாயம் மக்காவிலே இறங்கிய 11 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாவாகும். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா மறுமையினுடைய அந்த பயங்கரத்தை சொல்கிறான். அல் காரிஆ, அல் காரிஆ என்பது திடுக்கிடச் செய்ய, சத்தத்தின் மூலமாக மிக பயங்கரமான சத்தங்கள் காதில் வந்து அது இதயத்தை அடைந்து மனிதர்களை மிகப்பெரிய திடுக்கத்தில் ஆட்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த மாபெரும் நிகழ்ச்சி அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, மறுமை நாளிலே மனிதர்கள் எப்படியெல்லாம் அல்லோல கல்லோலப்படுவார்கள் என்கிற அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த நாள் நிகழுகிற போது இந்த உலகம் எப்படி அதிர்ந்து போகும், இந்த உலகம் எப்படி மிக பயங்கரமாக அழிக்கப்பட போகிறது, மிக உறுதியாக இந்த பூமியை அதாவது ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிற மலைகள் எல்லாம் வெடித்து சிதறி பஞ்சு பஞ்சுகளாக மாறப்போகின்ற அந்த பயங்கரமான ஒரு நாளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். சொல்வது மாத்திரமல்ல, அந்த நாளுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள். எவர்கள் நன்மை செய்கிறார்களோ, எவர்களது நன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த நாளிலே வெற்றி அடைகிறார்கள். மறுமை நாளிலே அவர்கள் ஒரு அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கையிலே இருக்கப் போகிறார்கள். எனவே நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எவர்கள் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நரகத்தை நுழையப் போகிறார்கள். அந்த நரகம் என்பது மிகவும் சூடேற்றப்பட்ட பயங்கரமாக ஒன்று என்று அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே மனிதர்களை எச்சரிப்பதற்காக, மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுக்காக நல்லமல்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா சொல்றார். இதிலே முதலாவது வசனம் என்ன? நாம் இந்த அத்தியாயத்தை நாங்கள் முதலாவது ஓதிவிட்டு இதனுடைய பொருளை பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதில் சொல்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக நாம் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிற போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், குர்ஆன் ஓதுறோம் அதில் என்ன ஷைத்தான் வருவானான்னு. குர்ஆன் ஓதும் போதும் ஷைத்தான் வருவான். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஇதா கரஅத ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஷைத்தானிடமிருந்து என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஷைத்தானிடத்தில் இருந்து, அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது குர்ஆனை ஓதும் போது நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த குர்ஆனை நீங்கள் ஆரம்பிக்கிற போதும் சரி அல்லது நடுவில் ஓதினாலும் சரி, நீங்கள் ஆரம்பமாக ஒரு வசனத்தின் ஆரம்பத்தில் கண்டிப்பாக பிஸ்மில்லா சொல்லணும். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தை தவிர. ஏன்னா 9வது அத்தியாயம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை, அதில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, அது தனியாக நாங்கள் படிக்கலாம். அப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது நீங்கள் குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து ஓதினாலும், இறுதியிலிருந்து நீங்கள் நடுவிலிருந்து ஓதினாலும், அல்லது ஒரு வசனத்தை ஓதினாலும்
கண்டிப்பாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பொறுத்தவரையும் இது குர்ஆனுடைய சூரத்து தௌபாவை தவிர எல்லா அத்தியாயங்களுக்கும் ஆரம்பத்தில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படும். இது குர்ஆனுடைய ஒரு வசனம், ஆனால் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்ப வசனம் அல்ல. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்ப வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே படித்திருக்கிறோம். முதலாவது அல் காரிஅ. அல் காரிஅ என்றால் அதாவது கரஅனா தட்டுறது, வேகமாக தட்டுறதுக்கு சொல்லுது. நாங்கள் கபரடியில் போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் இந்த கபரை விட்டு வார நேரத்தில் வானவர்கள் அந்த கபரில் உள்ளவரை எழுப்பிடுவாங்க, உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார். எந்த அளவுக்கு அவசரம்னு சொன்னால், அதாவது யஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், அவர்களுடைய செருப்புட அந்த தட்டு சத்தத்தை அந்த மௌத்தா போன மையத்து கேட்கும். அவ்வளவு, அதாவது இவங்க போற அந்த சத்தம் வெளியே போக முதல்ல அவர் கபருக்குள் எழுப்பப்படுகிறார் என்ற செய்தி அல் கர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அப்ப அல் காரிஆ அப்படின்றதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால் தட்டக்கூடியது. அதாவது மறுமை நாளுடைய ஒரு பேர் தான் அல் காரிஆன். மறுமை நாளுக்கு பல பேருக்கு நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். இந்த அல் காரிஆ என்பது மிக பயங்கரமான ஒரு ஓசை தரக்கூடியது. அந்த ஓசை மனிதர்களுடைய காதுகளையும் அது விழும், அது உள்ளத்தையும் போய் தாக்கும், திடுக்கத்தில் ஆழ்த்தும். ஓசை மூலமாக திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியவை என்று அர்த்தமாகும். மல் காரிஆ, அது என்ன? அல் காரிஆ என்றால் தட்டக்கூடியது அல்லது மனிதர்களை திகில் கொள்ள செய்யக்கூடியது அல்லது திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். வமா அதுராக மல் காரிஆ, இந்த அல் காரிஆ தட்டக்கூடியது அல்லது திகில் கொள்ள செய்யக்கூடியது என்ற இந்த விஷயத்தை உமக்கு அறிவித்தது என்ன? எப்படி உங்களுக்கு அது தெரியும்? அல்லாஹ் சொல்லி தரப்போறான். அல்லாஹ் ஒரு கொஸ்டின் பண்ணினாண்டா அது மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்கிற நோக்கம் அல்ல. மனிதர்களை அந்த கேள்வியை நோக்கி திரும்ப வச்சு அதுக்கான பதிலை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறது. இது அல்லாஹ்வுடைய ஒரு மெத்தட். அல்லாஹ் தஆலா வமா அதுராக மல் காரிஆ, அல் காரிஆ என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? அல்லாஹ் சொல்றான், அது என்ன தெரியுமா? யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அன்றைய தினம் மக்கள் எல்லாம் அதாவது சிதறடிக்கப்பட்ட பறந்து தெரியக்கூடிய ஈசல்களைப் போல ஆகிவிடுவார்கள். ஈசல் கூட்டத்தை மாதிரி அன்றைய தினத்திலே மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். அல் ஃபராஷுல் மப்சூஸ்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒத்தகூனுல் ஜிபால், மலைகள் அன்றைய தினத்திலே ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஸ், அது கொட்டப்பட்ட அல்லது பறக்கப்பட்ட ஊதிவிடப்பட்ட பஞ்சுகளை போன்று அவைகள் மாறிவிடும். அல்லாஹு அக்பர். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, எனவே யாருடைய நன்மையினுடைய அதாவது இடை கனமாக இருக்கிறதோ பாரமாக இருக்கிறதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்தியுள்ள அல்லாஹ்விடத்திலே ஒரு திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வரிப்பார். அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையில் வரிப்பார். அவர் திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார். வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மையின் இடை பாரம் குறைந்ததாக இருக்குதோ, வெயிட்லெஸ்ஸாக இருக்குதோ, அவர்கள் ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்களுடைய தாய் வீடு, அவர்களுடைய ஒதுங்கும் தலம் ஹாவியா ஆகும். ஹாவியாண்ட என்ன? நரகமாகும். ஹாவியா என்பது நரகத்தினுடைய ஒரு பெயர். வமா அதுராக மாஹியா, அதாவது அந்த ஹாவியா என்றால் என்ன என்று உமக்கு சொன்னது எது? ஹாவியாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அல்லாஹ் தஆலா இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவான்ல. இந்த கேள்வி கேட்கிற நோக்கம் உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்த்தல்ல. அல்லாஹ் அந்த கேள்வி மூலமாக அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி உங்களை திருப்புறான். வமா அதுராக மாஹியா, அது என்ன ஹாவியாண்டா? நாருன் ஹாமியா, அது மிக சூடாக்கப்பட்ட ஒரு நரக நெருப்பாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சுருக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மாபெரும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழிவு. அந்த அழிவின் போது மக்கள் எப்படி இருப்பார்கள்? மிக பலமாக இந்த உலகத்தில் நாம் கருதக்கூடிய மலைகள் கூட எப்படி பஞ்சு பஞ்சுகளாக மாறப்போகிறது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாளை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த நாள் வருவதற்கு முன்பு நீங்கள் அதிகமாக நன்மை செய்து கொள்ளுங்கள். யார் அதிக நன்மை செய்து அல்லாஹ்வின் தராசு நிரம்புகிறதோ பாரமாக இருக்கிறதோ அவர் பொருந்தி கொள்ளப்பட்ட அவருக்கு விருப்பமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் அவர் இருப்பார். யாருடைய இடை பாரம் குறைந்ததாக இருக்குமோ அவர் நரகத்தை சென்றடைவார். அந்த நரகம் மாபெரும் சூடேற்றப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி மனித சமுதாயத்தை இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். முதலாவது பிஸ்மில்லா சம்பந்தமாக நாம் சொன்னோம். அது குர்ஆனுடைய ஒரு வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னால் போடப்படுவது அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அல்ல.
அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் பிஸ்மில்லா போடப்படும். இது குர்ஆனுடைய வசனம். ஆனால் சூரா ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனம் அல்ல. இது மாதிரி எல்லா அத்தியாயங்களுக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லப்படும் என்பதை நாம் ஏற்கனவே விரிவாக படித்திருக்கிறோம். அதில் பல வகையான கருத்துக்களையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்போ இந்த அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ அப்படின்னா என்ன? அல் காரிஆ என்றால் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் சொல்றாங்க, அல்லதி தக்ரஉல் குலூப வ துஃஸிஉஹா. அது உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அதாவது காதிலே மிகப்பெரிய ஒரு சத்தத்தை அது ஏற்படுத்தும், உள்ளத்தை அப்படியே பதறடிக்க விடும். அவ்வளோ தாலிக இந்த நஃபஹி ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படுற நேரத்தில் இந்த உலகத்தில் மிக பயங்கரமான ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் லா நதீர லஹா கப்ல தாலிக், இதுக்கு மாதிரி இதை இவ்வளவு மாபெரும் சத்தத்துக்கு நிகராக இதுக்கு முதல்ல நீங்கள் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டிக்க மாட்டீங்க. வஹிய அஸ்மாஉ யௌமல் கியாமah. இந்த அல் காரிஆ என்று சொல்வது கியாம நாள், அஸ்ஸாஆ மறுமை நாளுக்கான ஒரு பேராகும். ஏன் அல்லாஹு தஆலா மறுமை நாளை பற்றி சொல்ற நேரத்தில் பல பேர்களை சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். அல் காரிஆ என்பது போல அல் காஷியான்னு சொல்றான், அல் ஹாக்கான்னு சொல்றான், அஸ்ஸாஆன்னு சொல்றான், அல் ஆசிஃபான்னு சொல்றான், அஸ்ஸாஹான்னு சொல்றான், அத்தாம்மான்னு சொல்றான், அல் வாக்கியான்னு சொல்றான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் மறுமை நாள் என்று ஒரு அர்த்தம் அல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்திகளை கொண்டு வர்ணிக்கப்பட்ட பேராகும். அதுவாவுல் பயான்ல இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மஅலூமுன் அன்ன ஷைஅ இதா அதும ஹதருஹு கஸரத் அஸ்மாஉஹு. எந்த ஒன்றினுடைய ஆபத்து அதிகமாக இருக்குமோ அதோட பேரும் கூட தான் இருக்கும். அதாவது நாளைய மறுமையில் நரகத்துக்கு எத்தனை பேர் இருக்குது? நிறைய பேர்கள் எல்லாம் சொல்றான். எனவே அதாவது நன்மைகளோ பாதகங்களோ அது முக்கியமானதாக இருந்தால் அதுக்கு பேர் கூட இருக்கும். எனவே அது முக்கியமாக அல்லாஹ்வுடைய ஒரு அதாபை பற்றி பேசுறதால இந்த அல் காரிஆ என்பது போல மறுமை நாளைக்கு நிறைய பேர்களை அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அல் காரிஆ என்றால் என்ன? தட்டக்கூடியது, மக்களை திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது, திகில் கொள்ள செய்யக்கூடியது, மாபெரும் ஒரு சத்தமாக அது இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அல் காரிஆ என்று சொல்றான். அதாவது தஃப்சீரு ஸஅதி, அதாவது தைசீருல் கரீம் அர் ரஹ்மான் என்ற ஒரு தஃப்சீர்லையும் சொல்றாங்க, அல் காரிஆ என்பது மின் அஸ்மா யௌமில் கியாமா, கியாமத் நாளுடைய ஒரு பேராகும். லிஅன்னஹா சும்மியத் பிதாலிக். அல்லாஹு தஆலா கியாமத் யௌமுஸ் ஸாஅன்றதுக்கு அல் காரிஆன்னு சொல்றான். ஏன்? லிஅன்னஹா தக்ரஉன் நாஸ வத்தஸ், அதாவது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தத்தையும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தையும் அன்றைய நாள் மிக பயங்கரமானதாக இருக்கும். எனவே தான் அல்லாஹு தஆலா அல் காரிஆ மல் காரிஆ என்று சொல்கிறான். எனவே இதில் இந்த பேரில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது காதுகளை தாக்கும், இதயங்களை தாக்கும், மக்களை மாபெரும் ஒரு அனர்த்தமாக, மாபெரும் ஒரு பயங்கரமாக அன்றைய நாள் இருக்கும். அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல இந்த கியாமத் நாளை பற்றி பல இடங்களில் சொல்றான். ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா, அதாவது சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த நாளுடைய செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் கேட்டல்ல, அவனே பதில் சொல்லுவான். அது உங்களை அல்லாஹு தஆலா அந்த பதிலை நோக்கி திசை திருப்பதற்கு தான் அல்லாஹு தஆலா இந்த கேள்வி வடிவத்தில் சில விஷயங்களை பேசுகிறான். இப்போ அல்லாஹ் சொல்றான் அல் ஹாக்கா மல் ஹாக்கா, அதாவது அல் ஹாக்கா உண்மையாக நடந்தேறக்கூடிய ஒரு விஷயம். மல் ஹாக்கா ஒமா அத்ராக் அல் ஹாக்கா என்று சொல்றான். ஏன்? மறுமை நடக்கும் என்பதனால சொல்றான். ஒவ்வொரு அந்த மறுமையை பற்றி ஒவ்வொரு பேரை சொல்லும் போதும் அந்த பேர் ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு அல் காஷியான் அல்லாஹ் சொல்றான். யாவரையும் சூழ்ந்து கொள்ளும், யாரையும் விடாது, அனைவரையும் சேர்த்து அதை அழித்து விடும். அப்படி ஒரு நாள் அல் ஹாக்கா, அது உண்மையாக நடந்தேறக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அஸ்ஸாஆ என்று சொல்றான். எப்படி? கிட்டத்தட்ட 33 இடங்களுக்கு மேலே இந்த அஸ்ஸாஆ என்று சொல்றான் மறுமை நாளுடைய பேராக. அது ஹஸிரல்லதீன கذبوا بلقاء الله, எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை பொய்ப்பிக்கிறார்களோ அந்த காபிர்கள், இதா ஜாஅத்துஹுமுஸ் ஸாஅத்து பக்தத்தன், அவர்களுக்கு திடீரென்று இந்த மறுமை நாள் வந்துவிட்டால் அஸ்ஸாஆ என்று சொல்றான். காலு யா ஹஸ்ரத்தனா அலா மா ஃபர்ரத்னா ஃபீஹா, நாங்கள் தவறிவிட்ட இந்த உலகம் எங்களுக்கு நஷ்டமாகிவிட்டதே. வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா துஹூரிஹிம், அவர்களுடைய பாவ சுமைகளை முதுகிலே சுமந்தவர்களாக அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் அஸ்ஸாஆ என்று சொல்றான். அஸிஃபத்தில் ஆசிஃபான்றான், அஸிஃபத்தில் ஆசிஃபான்றான், அதாவது நெருங்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹு தஆலா ஆசிஃபான்றான். மறுமை நாள் இக்தரப ஸாஅன்னு சொல்றானே, மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹு தஆலா அல் ஆசிஃபா என்ற சொல்லை இந்த இடத்துல பயன்படுத்துறான். லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அல்லாஹ்வை தவிர அந்த நாளை இல்லாமலாக்க செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? வ தத்ஹகூன், சிரிக்கிறீங்களா? வலா தபுக்கூன், நீங்கள் அழமாட்டீர்களா? அல்லாஹ் சொல்றான். எனவே அல் ஆசிஃபா என்ற சொல்லி அல்லாஹு தஆலா இதுக்கு பயன்படுத்துறான். அதே மாதிரி அதாவது ஃபஇதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரான்றான், அதாவது மிகப்பெரிய ஒரு அனைவரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அமளி துமளியாக இருக்கும்.
அனைவரையும் அது மூழ்கடிக்கும். யாரையும் விட்டுவிடாத ஒரு மாபெரும் ஒரு அமளிதுமளியான ஒரு நாள் வந்துவிட்டால் யௌமயத்த தக்கருள் இன்சானு மா சஅ, மனிதன் அவன் சம்பாதித்தவைகளை பற்றி அன்றைக்குத்தான் அவன் நினைப்பான். நான் இந்த நாளை தவற விட்டுட்டேனே, இந்த நாளுக்காக என்னை தயார்படுத்தலையே, நான் அந்த உலகத்தை வீணாக்கிட்டேனே என்று மனிதன் அன்றைக்குத்தான் நினைக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா பாம்மத்துல் குப்ரான்றான் மறுமை நாளுக்கு. அதே மாதிரி அல்லாஹு தஆலா இதா வகாத்தில் வாக்கிஅல் வாக்கிஆன்றான். நிகழக்கூடிய ஒரு காலம் ஒரு அந்த மறுமை நாள் நிகழ்ந்து விட்டால் லைஸலி வகாத்திஹா காதிபா, அல்லாஹு தஆலா சொல்றான், அதை பொய்யாக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. ஹாஃபிதத்துன் ராஃபிஅத்துன், அல்லாஹு தஆலா தீயவர்களை தாழ்த்துகிறான், நல்லவர்களை அந்த நாளிலே உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் வாக்கிஆ என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி அஸ்ஸாஹா அப்படின்னு சொன்னா காதை செவிடாக்கக்கூடிய மாபெரும் ஒரு சத்தம், ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா என்று அல்லாஹு தஆலா அபஸ என்ற அத்தியாயத்தில் சொல்றான். இப்படி அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளை பற்றி பல இடங்களில் பல பேர்களை கொண்டு பயன்படுத்துறான். அல்லாஹு தஆலா இந்த அல் காரிஆ என்கிற அந்த சத்தத்தை பற்றி சொல்ற போது வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்துன், நிராகரிப்பவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த செயல்களின் காரணமாக அவர்களுக்கு திடுக்கிடச் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அவு தஹல்லு கரீபம் மின் தாரிஹிம், அல்லது அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே அவர்களை திடுக்கிடக்கூடிய விதமாக மாபெரும் சத்தம் ஏற்பட்டு விட்டால் ஹத்தா யஅதிய வஅதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வருகின்ற வரைக்கும், மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அல் காரிஆ அல்லது காரிஅத்துன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது சத்தம் உண்டாக்கக்கூடிய மாபெரும், இது நிறைய நாங்கள் பார்க்குறோம் காபிர்களுக்கு. அப்பப்போ அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சத்தத்தின் மூலமாக அல்லாஹ் அழிவை கொடுக்குறான். வயௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், அல்லாஹ் சொல்றான் சூர் ஊதப்படும். ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், அதாவது இந்த வானம் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே மயக்கமிட்டு அவர்கள் விழுந்து விடுவார்கள். அதாவது அவர்கள் மயக்கமுற்று விடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. எனவே அவ்வளவு அகோரமாக அந்த மறுமை நாள் இருக்கும். அல்லாஹு தஆலா இதிலே பல பேர்களை சொல்றானே. உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போல அல் காஷியான்னு சொல்றான், அஸ்ஸாஹான்னு சொல்றான், அல் வாக்கியான்னு சொல்றான். இதெல்லாம் பல பேர்கள். நீங்க எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லப்படாது. இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க வ மஅலூமுன் அன்ன ذلك ليس من المترادفات, இதெல்லாம் ஒரே அர்த்தத்தில் உள்ள பேர் அல்ல. அல் காரி ஆண்டாலும் சரி, அல் காஷியா ஆண்டாலும் சரி, அத்தாமத்துல் குப்ரா ஆண்டாலும் சரி, அல் வாக்கியா எல்லாம் ஒரு பேர் அல்ல, எல்லாம் பல விஷயங்கள் அது சொல்கிறது. அல் வாக்கியான் அல்லாஹ் சொல்றது அது உண்மையாக நடக்கும், அது நிகழக்கூடியது என்பதை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அல் ஹாக்கான்னு சொல்றது அது உண்மையாக நடக்கும்ன்றதை சொல்றான். இப்படி அந்த ஒவ்வொரு பேரும் பல அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. அனைத்துமே மறுமை நாளுடைய பயங்கரத்தை வர்ணிக்கிறது என்று இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா அந்த அல் காரிஆ என்கிற அத்தியாயத்தை மிகப்பெரிய ஒரு சத்தம் என்று சொல்கிறான். அந்த நாளிலே மக்கள் எல்லாம் இது அதாவது ஈசல் கூட்டங்களைப் போல இருப்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை மிக அழகாக தன்னுடைய தஃப்சீரிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த நாளை பற்றி சொல்ற நேரத்தில் அல் காரிஆ என்று சொல்லிவிட்டு மல் காரிஆன்றான். அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அழுத்தம் கொடுக்கணுமா இருந்தா அதை ரெண்டாவது முறை என்ன செய்யறான், அது மாபெரும் பயங்கரமானது. இப்போ நாம சொல்லுவோமே நரகம், நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று நம்ம கேட்டால் அர்த்தம் என்ன? அது பயங்கரமானது நம்ம சொல்ல வரணும். அது எப்படிப்பட்டது தெரியுமா, எவ்வளோ பயங்கரமானது தெரியுமா, எவ்வளோ பெரிய திடுக்கம் தெரியுமா அப்படின்றான். அப்போ அல்லாஹு தஆலா செகண்ட் கொஸ்டின் ரெண்டாவது முறை கேட்குறான்டா, அது மிக பயங்கரமானது, அது மிகவும் இதானது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மூன்றாவது முறை வமா அதுராக மல் காரியா, அல் காரியா என்றால் உமக்கு சொன்னது எது, மா அதுராக்க அல்லது அன்னஹு யுதுரி வமா யுதுரிக்க, அல்லாஹ் பல மாதிரி பயன்படுத்துறான். அதுராக்க யுதுரிக்க பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். வமா அதுராக்க அல் காரிஆ என்றால் உமக்கு சொல்லி தந்தது என்ன அப்படின்டா அல்லாஹ் அதை சொல்றான். எப்படி அது இருக்கும் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அல் காரிஆவை பற்றி உமக்கு சொல்லி கொடுத்தது எது, எது சொல்லி கொடுத்தது, எப்படி நடக்கும் தெரியுமா? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல ஆகிவிடுவார்கள். எப்படி? அந்த நாள் மிக பயங்கரமானதாக இருக்க போகிறது. மிக பயங்கரமான அந்த நாளிலே மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல இருப்பார்கள், ஈட்டில்களைப் போல அவர்கள் இருப்பார்கள் என்று விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஈசல்கள் அல்லது ஜராது வெட்டுக்கிளி என்று சொல்லுவாங்க. இந்த ஈசல்கள் வெட்டுக்கிளிகள் இந்த இடத்துல வரக்கூடிய அல் ஃபராஷ் என்று சொல்லக்கூடியது இந்த ஈசல் கூட்டம். நீங்கள் தெரியும், இந்த மழை காலங்கள் நெருங்குற நேரத்தில் அல்லது சில காலங்களில் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ஈசல்கள் செத்து கிடக்கும் வாசலுக்கு முன்னால். வாசலை கூட்டும் போது ஈசல்களை தான் என்ன செய்வாங்க, கூட்டி ஒதுக்குவாங்க. ஏன்னா ஈசல்கள் என்பது மிக பலவீனமான ஒன்று, கூட்டமாக வரும், அதுக்கு எந்த வழிகாட்டுதலும் இருக்காது. அது நெருப்புகளை அல்லது வெளிச்சங்களை காணும் போது அதுக்கு தெரியாது, அந்த எமோஷன் தான் அது பார்க்கும். அட இது நெருப்பு, இது ஆபத்து என்று
அது யோசிக்காது. அந்த நெருப்புக்குள்ள அந்த வெளிச்சத்தில் போய் செத்து மடியும். அதற்கான ஒரு திசை இல்லாமல் குழப்பமாக அந்த அந்த அது இருக்கும். அது மிக பலவீனமான இறகை கொண்டு அது பறந்து தெரியும். இறகை கீழே விழுந்துரும், பலவீனமான ஒன்று. எனவே அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளிலே மனிதர்களை வர்ணிப்பதற்கு அழகான ஒரு வர்ணனையை சொல்கிறான். எல் ஃபராஷில் மப்சூஸ், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல மறுமை நாளிலே மக்கள் சிதறி கிடப்பார்கள். அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. எந்த பக்கம் போறது என்று திசை தெரியாமல் தடுமாறுவார்கள். மிக தங்களுக்கு எந்த விதமான நன்மையோ தீமையோ செய்து கொள்ள முடியாத பலவீனமான நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் சொல்றான், யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல, நெருப்பிலே போய் விழக்கூடிய ஈசல்களைப் போல. அன்றைக்கு பாருங்க, மக்கள் என்ன செய்றாங்க? அவங்க பலவீனத்தின் காரணமாக வழிகாட்டல் இல்லாமல் நெருப்புல போய் விழுறாங்க. இந்த ஈசல்கள் எப்படி நெருப்புல போய் செத்து மடிந்து போகிறதோ அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நரக நெருப்புக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்க. இந்த உலகத்திலும் அது நடக்கிறது, மறுமையிலும் இந்த அகோரமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுற நேரத்தில் எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, எனவே பயங்கரமான அந்த மறுமை நாள், காதுகளை செவிடாக்கின்ற அந்த மாபெரும் சத்தம் அன்றைய நாளிலே வந்து விடுகிற போது, மறுமையின் மாபெரும் அந்த அதிர்வு வருகிற போது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, அன்றைய தினம் ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீ, தன்னுடைய தாயை விட்டும் தன்னுடைய தந்தையை விட்டும் அவன் விரண்டோடுவான். வ சாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய மனைவி விட்டும் தன்னுடைய குழந்தைகளை விட்டும். இவர்களையெல்லாம் எல்லா நிலையிலும் காப்பாற்ற நினைப்பானோ. எந்த ஆபத்து வந்தாலும் புள்ளை எப்படிக்கிறா, மகன் எப்படிக்கிறா, தாய் எப்படிக்கிறா என்று தன்னுடைய குடும்பத்துக்காகவே உயிரை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் மறுமையின் அந்த பயங்கரத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, அன்றைய தினத்திலே ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். தாயை விட்டும் தந்தையை விட்டும் மனைவியை விட்டும் புள்ளையை விட்டும். அப்படி பயங்கரமான நாளாக இருக்கும். லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅ்னுன் யுக்னி, அன்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பழாக்கக்கூடிய மிக பயங்கரமாக ஒன்று அன்றைய தினத்தில் அவன் பிஸியாகவே இருப்பான். அல்லாஹ் சொல்றான், யகூலுல் இன்சானு, இது சூரா அபஸையில 33 தொடக்கம் 37 வசனத்தில் பாருங்க. அதே மாதிரி சூரா அல் கியாமால சொல்றான் 6 தொடக்கம் 15, யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர், அன்றைய தினத்திலே மனிதன் எந்த பக்கம் ஓடுவது என்று கேட்கிறான். கல்லா லா வஸர், அங்கே ஒதுங்கும் தலம் கிடையாது. இலா ரப்பிக்க யௌமஇதினில் முஸ்தகர், உன்னுடைய ரப்பிடத்திலே தான் உனக்கு ஒதுங்குமிடம் இருக்கிறது. அல்லாஹ் இடத்துல தான் நீ ஓட வேண்டியிருக்கிறது. யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வ அஹர், அன்றைய தினத்திலே மனிதன் தான் முற்படுத்தியது தான் பிற்படுத்தியது அனைத்தையும் கண்டுகொள்வான். வலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, அவன் தன்னை பற்றி கவனமாக இருக்கிறான். வலவ் அல்கா மஆதிரா, அவனுக்கு பலவிதமான அவன் தனக்கு காரணங்களை சொல்லிக் கொண்டாலும் அவன் மாபெரும் குற்றச்செயலிலே இருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? வ ததஹக்கூன், இது பொய் என்று நினைச்சு சிரிக்கிறீங்களா? வலா தபுக்கூன், நீங்கள் அழமாட்டீர்களா? வ அன்தும் சாமிதூன், அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மிக பயங்கரமான ஒரு நாள் அன்றைய நாள். எனவேதான் யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அன்றைய தினத்திலே மனிதர்கள் ஈசல்களைப் போல இருப்பார்கள். கெட்டவர்களுக்கு மிக கடுமையான ஒரு நாளாக, பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் ஹஜ்ஜில 1, 2 ஆகிய வசனங்கள் எடுத்து பாருங்க. யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனித சமூகமே உங்களது ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய அந்த அதிர்ச்சி இருக்கிறதே, அந்த ஸல்ஸலா இருக்கிறதே, மறுமையினுடைய அந்த ஸல்ஸலா திடுக்கம், அந்த 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 ஆட்டுதல் மிக பயங்கரமானதாக இருக்கும். யௌம தரவுனஹா தல்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அன்றைய தினத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் பால் கொடுத்து கொண்டிருக்கிற தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். யௌம தரவுனஹா தல்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு ذات حمل حملها, கர்ப்பத்திலே குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். வ தரன்னாஸ சுகாரா, மனிதர்களை பார்த்தால் வெறிபிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்களுக்கு வெறிபிடிக்கவில்லை. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அந்த நாளை சூரத்துல் ஹஜ்ஜினுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்றைய நாள் மிக பயங்கரமானதாக இருக்கும். பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். கற்பத்திலே சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை ஈண்டு விடுவாள். அல்லாஹு தஆலா மனிதர்கள் வெறிபிடித்தவர்களைப் போல இருப்பார்கள், அவர்களுக்கு வெறிபிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அதாப் என்பது மிக பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, அன்று நாள் ஹாஃபிதத்துன் ராஃபிஅத்துன்
சில மனிதர்களை அது தாழ்த்தி விடுகிறது, கேவலப்படுத்தி விடுகிறது. சில மனிதர்களை உயர்த்தக்கூடிய அந்த நாள் இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி என்பது மிக பலமாக ஆட்டப்படும். புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, அந்த நாளிலே மலைகள் எல்லாம் மிக பலமாக அசைக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்றான் அந்த நாள் மிக பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான் இன்னா அன்தர்னாக்கும் அதாபன் கரீபன், அன்றைய நாள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நெருங்கி வரக்கூடிய ஒரு மாபெரும் அதாபை நாம் எச்சரிக்கை செய்கிறோம். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு, மனிதன் தன்னுடைய கரங்கள் முற்படுத்தி அனுப்பியதை காணுகிற போது வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, காஃபிர்கள் சொல்வார்கள் நான் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா என்று காஃபிர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா அந்த நாளுடைய பயங்கரத்தை எப்படி சொல்கிறான்? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அதாவது பரத்தப்பட்ட சிதறப்பட்ட ஈசல்களைப் போல் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள், மிக பலம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இவைகளெல்லாம் நெருப்பில் போய் செத்து மடியக்கூடிய, எந்த வழிகாட்டலும் இல்லாமல் அங்கும் இங்கும் தாங்க எங்கே இருக்கிறோம்னே தெரியாமல் எங்கே போகிறோன்றே தெரியாமல் திசை தடுமாறிக்கொண்டு நெருப்பிலே விழக்கூடிய ஒரு அபாயகரமாக இருக்கக்கூடிய அந்த ஈசல்களை அல்லாஹு தஆலா அந்த நாளின் நினைவுக்காக உதாரணம் சொல்கிறான். சகோதரர்களே, அது சிதறி கிடக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் மபூஸ் என்று சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான் யஹ்ருஜூன மினல் அஜ்சாசி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர். அல்லாஹ் சொல்றான் அந்த நாளிலே அவர்கள் புதைகுழிகளிலிருந்து பரவி செல்வார்கள், வெட்டுக்கிளிகளைப் போல. ஜராதுன் முன்தஷிர், வெட்டுக்கிளிகள் பரவி செல்வதை போன்று அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த வெட்டுக்கிளி அதே மாதிரி ஈசல்களை போன்று என்று அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, இரண்டாவது இன்னொரு செய்தியை சொல்றான் சகோதரர்களே, மிக பயங்கரமானதாக இருக்கிறது. ஒத்தகூனுல் ஜிபால், மலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கல் இஹ்னில் மன்ஃபூஷ், பஞ்சுகளை போல இருக்கும். அதாவது மன்ஃபூஷ்னு சொன்னா அப்படி கையில் வச்சு ஊதி விடுறதுக்கு சொல்றது, அதாவது ஊதிவிடப்படக்கூடிய பஞ்சுகளைப் போல அவர்கள் என்ன செய்வார்கள்? தக்கூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், ஊதப்பட்ட பஞ்சுகளைப் போல நிறமாக. குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொன்னான். அதாவது அந்த பஞ்சுகள் எல்லாம் பரத்தப்பட்ட நிறங்கள் பல நிறங்களை உடையவைகளாக அவைகள் மாறி போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே அந்த வசனத்தை சொன்ன அல் வாக்கியால 4 தொடக்கம் 6 வசனத்தில் எடுத்து பாருங்க. இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அதாவது பூமி பயங்கரமான ஒரு நடுக்கத்தால் ஆடுகின்ற போது, புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகளெல்லாம் தூள்களாக ஆகின்ற நேரத்தில் ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா, அது பரத்தப்பட்ட புழுதியாக மாறிடும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான மலை! இன்றைக்கு பூமியை பேலன்ஸ் பண்றது மலை சகோதரர்களே. மலை என்பது மிக ஆழமாக பூமியிலே ஊன்றப்பட்ட முளைகளை உடைய மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய மாபெரும் வல்லமை. அந்த வல்லமையை கொண்டு அல்லாஹ் தனது வல்லமையை எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறான் அந்த நாளிலே மனிதர்கள் காணப்போகிறார்கள். ஒத்தரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதத்தன், அல்லாஹ் சொல்றான் மலைகளை நீங்கள் பார்த்தால் அது உறுதியாக இருப்பது மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. வஹிய தமுர்ரு மர்ர ஸிஹாப், அது அன்று மலைகளைப் போல அது என்ன செய்யப்படும்? ஓடிக்கொண்டிருக்கும். சுன் அல்லாஹ் அல்லதி அத்கன குல்ல ஷை, அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு பொருளையும் உறுதியாக்கி அல்லாஹ்வுடைய செயல்திறனாக அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் எல்லாவற்றையும் அல்லாஹ் உறுதியாக்கினுடைய செயல்திறனை நீங்கள் அன்று பார்க்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த நாள் மிக பயங்கரமானதாக இருக்க போது, லேசான நாள் அல்ல. அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களோட ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எச்சரிக்கை செய்துவிட்டு என்ன சொல்றான்? ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, அந்த நாளிலே யாருடைய நன்மை இடை பாரமானதா. சகுலன்றது, சகீல் என்றது பழுவான வெயிட்டானது. ஹஃபீஃப்ன்றது என்னது? வெயிட்லெஸ். அரபுல சகீல்னு சொல்றது என்ன? பாரமானது. எனவே அம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய அந்த இடை பாரமானதாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் பொருந்திய அதாவது பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர் இருப்பார். அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர் இருப்பார். அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய அந்த நன்மையினுடைய இடை பாரம் குறைந்ததாக ஹஃபீஃபாக இருக்கிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவருடைய தங்குமிடம், அவரோட தாய் வீடுன்னு சொல்லுவோம். அதாவது மகாகத 2 ஊரில் நம்ம சொல்லுவாங்க, அவர் ஒதுங்குற இடம், அவர் தங்குற இடம் அவருக்கு ஹாவியா. ஹாவியானா நரகத்தில் ஒரு பேர். ஒமா அதுராக்க மாஹியா, ஹாவியாண்டா என்ன என்பதை உமக்கு சொல்லித் தந்தது எது? நாருன் ஹாமியா, அது சூடேற்றப்பட்ட நரகம். நாம் ஏற்கனவே சூரா அல் ஹுமஸால நம்ம படித்தோம். அல்லதா நாருல்லாஹில் மூக்கத்தான்னு படித்தோம். அல்லாட மூட்டப்பட்ட ஒரு நெருப்புன்னு படித்தோமே. இந்த இடத்துல சொல்ல நாருன் ஹாமியான்றான், சூடாக்கப்பட்ட. ஹாமியான்றது என்ன? ஹாமியான்றது சூடாக்குது. அப்போ நாருன் ஹாமியா, சூடாக்கப்பட்ட நெருப்பு. சூடாக்கப்பட்ட நெருப்பு, நெருப்பே நெருப்பு தானே. அது என்ன நெருப்பு சூடாக்குது?
நெருப்பு தானே, அதில் நெருப்பை சூடாக்கணுமா? நெருப்பு பத்தினாலே சூடு தானேண்டா. அந்த நெருப்பு இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை விட 70 மடங்கு பெருசாய். இந்த உலகத்தில் உள்ள 1 மடங்குண்டா 69 மடங்கு அங்கே எக்ஸ்ட்ரா சூடாக்கும். அதான் அல்லாஹ் தஆலா நாரும் ஹாமியான்னு சொல்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. சூடாக்கப்பட்ட நெருப்பாகும். இந்த இடத்துல முதலாவது அல்லாஹு தஆலா நன்மைகளை நெருப்பானா என்று பார்க்கணும். மனிதர்களுடைய நன்மைகள் நாளைய மறுமையில் நெருக்கப்படும். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் அம்பியால 47 வசனத்துல வநதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத் நாள்ல நாங்கள் நீதமுள்ள தராசுகளை வைப்போம், மனிதருடைய செயல்களை நெருப்போம். ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷைஆ, அன்றைய தினத்தில் மனிதனுக்கு எந்த விதத்திலும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது, எந்த விதத்திலும். வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அதைனா பிஹா, ஒரு கோதுமையின் விதை அளவுக்கு அவனுடைய அந்த நன்மை இருக்குமாக இருந்தாலும் நாம் அதை கொண்டு வருவோம். அல்லாஹு தஆலா சொல்றான், கொஞ்சம் நன்மை செஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் தானே, அது ஒரு சின்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் தானே சொன்னாரு, அது சின்ன ஒரு விஷயம் தானே, லேசா அந்த பாதையில் கிடக்கிற ஒரு சின்ன ஒரு முள்ளெடுத்து தூக்கி போட்டாரு அப்படின்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீ செய்கிற சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு அதை பன்மடங்காக்கி அந்த நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு தருவான். அல்லாஹ் சொல்றான் வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், சூரா ஆராஃப்ல 8-9 எடுத்து பாருங்க. அன்றைய தினத்திலே மக்களுடைய நன்மைகள் அளவிடப்படுவது என்பது உண்மையானதாகும். ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை கனதியாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய அந்த நன்மை பாரம் குறைந்ததாக இருக்கிறோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமடைத்துக் கொண்டார்கள். பிமா கானு பிஆயாத்தினா யத்லிமூன், எங்களுடைய வசனங்களில் அவர்கள் அநியாயம் இழைத்ததன் காரணமாக என்று சூரா ஆராஃபிலே அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இதில் நல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அன்றைய தினத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களது நன்மைகளை நெருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் மீசானிலே பாரமான விஷயங்களை நமக்கு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. மறுமையிலே அல்லாஹ்வுடைய தராசிலே பாரமாக இருக்கும். எத்தனை விஷயங்களை சொன்னாங்க. மறுமையில் மனிதர்களுடைய நல்ல குணங்கள் அல்லாஹ்வுடைய தராசிலே பாரமாக இருக்கின்ற, அல்லாஹ்வுடைய தராசிலே பாரமாக்கக்கூடிய நிறைய செயல்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களது செயல்களை நெருக்கிறான். நன்மைகளை ஒரு தட்டிலும் பாவங்களை ஒரு தட்டிலும் வைக்கிறான். நன்மை கூடுதலாக இருந்தால் அவர் ராதியா, அவர் விருப்பமான நல்ல ஒரு வாழ்க்கை இருப்பார். நன்மை குறைவாக இருந்து பாவம் கூடுதலாக இருந்தால் அவர் நரகத்துக்கு போவார். அவருடைய பாவத்துக்கு தக்கன நரகத்தை அவர் அடைவார். நன்மையும் தீமையும் சமனா இருந்தா என்ன? அந்த அல்லாஹு தஆலா சூரா ஆராஃப்ல சொல்ற மாதிரி மதிலுக்கு மேலே இருப்பாங்க. நரகத்தின் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க, சொர்க்கத்தின் பக்கமும் திரும்பி பார்ப்பாங்க. அவர்கள் மதிலுக்கு மேலே இருப்பார்கள். சூரா ஆராஃப்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சூரா அல் முஃமினூன்ல 101 104 அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டால் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின் வலா யத்தஸாஅலூன், அன்றைய தினத்தில் அவர்களுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. யாரும் யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. நீங்க எந்த பக்கம் ஓட போறீங்க, நான் இங்கிட்டு வரேன், நீங்களும் அங்கிட்டு வாங்க, ஒரு பேச்சும் கிடையாது. பேசுற அளவுக்கு அந்த நிலைமை இருக்காது சகோதரர்களே. யாரும் யாரையும் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டாங்க. தாய் புள்ளைய பார்க்க மாட்டா, புள்ள தாயை பார்க்க மாட்டா, மனைவி கணவனை பார்க்க மாட்டான், கணவன் மனைவி, யாரும் யாரையும் கண்டுகொள்ள முடியாது. ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதின் வலா யத்தஸாஅலூன், ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. தாய் புள்ளைய பத்தி கேட்க மாட்டா, எல்லாரும் தூக்கி போட்டுட்டு ஓடுவார்கள். ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை பாரமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, எவர்களது நன்மையினுடைய எடை குறைவாக இருக்கிற ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், நரகத்திலே நஷ்டவாளிகளாக நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு உஜூஹஹுமுன் நார், அவர்களது முகங்களை நரகம் தீண்டிவிடும். வஹும் ஃபீஹா காலிஹூன், அதிலே அவர்கள் விகாரமாக அலங்கோலமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ஸர்ரத்தின், அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கும் எந்த விதமான அநியாயம் செய்ய மாட்டான். வ இன் தகு ஹஸனத்தன் யுதாஇஃப்ஹா வ யு'தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, சூரத்து நிசால 40 வசனத்தை எடுத்து பாருங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னா அதை பன்மடங்காக்குவான். அல்லாஹ் அவனிடமிருந்து நல்ல கூலியை தருவான். இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஅன், அல்லாஹ் மனிதர்களுக்கு எந்த விதமான அநீதியும் செய்ய மாட்டான். வலாக்கின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், இனினா மனிதர்கள் அவங்க தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹு அக்பர். நாளைய மறுமையில நெருக்கப்படும், எந்தவித அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. வஉதியல் கிதாப், அவர்களுக்கு முன்னால் அவர்களது பதிவேடுகள் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, கெட்டவர்கள் அதை பார்த்து பயந்து போய்விடுவார்கள். வயகூலூன யா வைலத்தனா, எங்களுக்கு என்ன கேடு உண்டாகிவிட்டது. மாலி ஹாதல் கிதாப், இந்த வேதத்துக்கு கிதாபுக்கு என்ன நடந்துட்டு. வலா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு என்று எதையும் விட்டு வைக்காமல் அனைத்தும் பதியப்பட்டிருக்கும். வஜது மா அமிலு ஹாதிரன்,
அவர்கள் தங்கள் செய்தவைகளை கண்களுக்கு முன்னால் கண்டுகொள்வார்கள். வலா யظ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ண மாட்டான். கண்ணியமானவர்களே, சூரத்துல் லுக்மான்ல 16ஆம் வசனத்திலையும், சூரத்துல் கஹ்ஃப்ல 49லையும், சூரா ஜில்சால்ல 7, 8 ஆகிய வசனங்களையும் இதையெல்லாம் நீங்க இந்த வசனங்களை பார்க்கலாம். எனவே நன்மை அதிகமாகிவிட்டால் அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றான். நல்ல வாழ்க்கைண்டா என்ன? அல்லாஹ் சொல்றான், அதை நாங்கள் மறைச்சு வச்சுக்கிறோம். ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவர்களது கண்களுக்கு குளிர்ச்சியாக மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றை யாரும் அறிய மாட்டார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அந்த திருப்தியான வாழ்க்கை ஃபீ ஐஷத்திர் ராதியா எப்படி தெரியுமா? அவர்கள் செய்த நல்ல செயல்களின் காரணமாக அவர்களது கண்களை குளிரச் செய்யக்கூடியவற்றை அவர்களுக்காக நாம் மறைத்து வைத்திருக்கிறோமே, அதை யாரும் பார்க்க முடியாது. மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்க்க முடியாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிருக்காது. வலா ஹத்தர அலா கல்பி ரஜுலின், எந்த மனுஷன் உள்ளமும் அதை கற்பனை பண்ணியிருக்காது. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரின்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிக்கிறான். சகோதரர்களே, நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வச்சிக்கிறான். அங்கே எந்த விதமான துன்பமும் இருக்காது, எந்த விதமான களைப்பும் இருக்காது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுமோ அவைகளெல்லாம் அங்கே இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், எதையெல்லாம் நீங்கள் அங்கே கேட்குறீங்களோ அத்தனையுமே அங்கே கிடைக்கும். என்ன வேணும்? கனி வேணுமா, பழம் வேணுமா, பெண்கள் வேணுமா, அழகு வேணுமா, ஆபரணம் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே அல்லாஹு தஆலா அங்கே நிரந்தரமாக. இந்த உலகத்தில் ஒன்று கிடைச்சா எவ்வளவு நாளைக்கு நம்ம கிடைக்கும்னு சொல்லலாது. மறுமையில் அல் ஹுல்த், நிரந்தரமாக கிடைக்கும், அழிஞ்சே போகாது. இந்த ஊரில் நம்ம ஒரு பெரிய வாகனத்தை வாங்கலாம், பெரிய சொத்துக்களை வாங்கலாம், அல்லது என்ன நமக்கு நல்ல அழகான மனைவி கிடைக்கலாம், குழந்தை கிடைக்கலாம், புள்ளை அழிக்கலாம், எல்லாம் அழிக்கலாம். உலகமே நம்ம கையில் இருந்தாலும் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லலாது. நாளைக்கே சுனாமி வரலாம், நாளைக்கே அழிவு வரலாம். நம்ம இருப்போம், அது அழிஞ்சு போவோம், அது இருக்கும், நம்ம அழிஞ்சு போவோம். அல்லாஹ் தஆலா சொல்ல நிரந்தரமானது. இன்ன அஸ்ஹாபல் ஜன்னதி அல் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹின், அந்த சொர்க்கவாதிகள் அங்கே கனிகளிலும் மிகுந்த சுகுல், அதாவது மிக சந்தோஷமானவர்களாக அவர்கள் தங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஹும் வ அஸ்வாஜுஹும், அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் ஃபீ திலாலின் அலல் அராஇகி, அவர்கள் முத்தகிஊன், அந்த சொர்க்கத்தினுடைய அந்த நிழலிலே அவர்கள் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஹும் வ அஸ்வாஜுஹும், அவர்களும் அவர்களது மனைவிகளும். நல்ல மனைவிகளாக இருந்தால் இங்கே உள்ள மனைவிகளே அவர்களுக்கு ஹூருலின்களை விட மிக அழகாக அவர்களுக்கு வழங்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் உங்கள் மனைவிகளும் சந்தோஷமாக நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அங்கே மிக உயர்ந்த பெண்களை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி இருப்பான். அந்த பெண்களுக்கு அந்த சொர்க்கத்தில் உள்ள ஹூருல் ஐனை விட மிகவும் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அழகையும் வனப்பையும் அல்லாஹ் அங்கே கொடுத்திருப்பான். லஹும் ஃபீஹா ஃபாகிஹத்துன், அங்கே அவர்களுக்கு கனிகள் இருக்கின்றன. வலஹும் மா யத்தஊன், அவர்களும் அவர்களது துணைவிகளும் சந்தோஷமாக அந்த நிழல்களிலே இருந்தவாறு அவர்கள் அதை கேட்டு பெறுவார்கள். அவர்களுக்காக வழங்கப்படும். லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன், அவர்களுக்கு எந்த களைப்பும் இருக்காது. வமாஹும் அன்ஹா பிமுஹ்ரஜீன், அதிலிருந்து அவர்கள் வெளியேற மாட்டார்கள், நிரந்தரமாய்ப்பாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள், 1 வருஷம் அல்ல, 10 வருஷம் அல்ல, பில்லியன் ட்ரில்லியன் காலமாக அல்லாஹு தஆலா அந்த மாபெரும் சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன செய்யணும்? அது இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைகிற நன்மையை பாழாக்கக்கூடிய விதமான ஷிர்க்கிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அந்த சொர்க்கத்தை பாழாக்கக்கூடிய செயல்களிலே, பாவத்திலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. மனித உரிமைகளிலே நாங்கள் மீறிவிடக்கூடாது. பாவச் செயல்கள் நம்மளை அழித்து விடக்கூடாது. கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளத்தையும் அல்லாஹ் சொல்றான். மறுமையின் பயங்கரத்தை சொல்லி சும்மா அவங்கள பயங்காட்டுறதல்ல. அந்த மறுமை நிகழ்வதற்கு முன்பாக நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள், உங்களது நன்மைகளை அதிகப்படுத்துங்கள். உங்களது நன்மைகள் பாரமாகினால்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை அடையப் போகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுவதற்கு தான் இந்த பயங்கரத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். அதே மாதிரி அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையினுடைய அந்த இடை குறைவாக இருக்குமோ, வெயிட்லெஸ்ஸாக இருக்குதோ, பாவம் சுமையாக மாறிவிட்டதோ, நன்மை குறைஞ்சிட்டோ, அல்லாஹ் சொல்றான் ஃபஉம்முஹு ஹாவியா, அவனது ஒதுங்குமிடம் ஹாவியா அப்படின்னா நரகமாகும். அல் ஹாவியா என்பது மின் அஸ்மா இன்னார், நரக நெருப்புக்கான ஒரு பேராகும். வமா அதுராக்கமாகியா, ஹாவியாண்டா என்ன? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹாவியாண்டா என்ன? அது மிகப்பெரிய ஒரு நெருப்பு சகோதரர்களே. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில வருது, 3265 இலக்கத்தில் பாருங்க, நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நார் ஜஹன்னம். நீங்க மூற்ற இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்குதே, நரக நெருப்பில் உள்ள 70ல் 1 மடங்கு தான், 70க்கு 1 தான். நீங்க மூற்ற நெருப்பை விட நரக நெருப்பு 69 மடங்கு பவராயிருக்கு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம் இன்கானத்தில் காஃபியா, இந்த நெருப்புல போட்டாலே போதுமே, இதுக்கு வேற 69 மடங்கு வேறையா, இவ்வளவு பயங்கரமானதாக அது இருக்குமா அப்படின்னு சொல்லி, இந்த நரகமே எங்களுக்கு போதுமான, அவ்வளவு பயங்கரத்துக்கு இதுக்கு மேலே ஒரு நெருப்பான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புத்திலத் அலைஹின்ன பித்திஸ்அத்தின் வசித்தீன ஜுஸ்ஆ, 69 மடங்கு அது இன்னும் சூடேற்றப்பட்டிருக்கும். குல்லுஹா மிஸ்லு ஹர்ரி. கண்ணியமான சகோதரிகளே, எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா?
நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய குறைஞ்ச பட்சத்தை அல்லாஹ் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் 6561 வருது, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா. கியாம நாளிலே அதாவது வேதனையால் குறைந்த ஒரு மனிதர் யார் என்றால் லரஜுலுன் தூதஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத். அவனுடைய பாதங்களுக்கு கீழே காலுடைய கீழ்ப்பகுதி அந்த வெள்ளை அரிக்குமே அந்த கீழ்ப்பகுதியிலே நெருப்பு கங்கி வைக்கப்படும். யஹ்லி மின்ஹா திமாவுஹு, அவருடைய மூளை அப்படியே கொதிச்சு உருகி வடியும் எப்படி சொன்னார். அல்லாஹு அக்பர். ஆனால் அவன் நினைப்பான அந்த நரகத்திலே நான் தான் பெரிய தண்டனைக்குரியவன். அல்லாஹு அக்பர். எனவே அல்லாஹ் இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். எனவே நரகம் என்பது மிக பயங்கரமான ஒரு நரகத்தை மனிதன் சந்தித்து விடக்கூடாது. நரகத்தை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்றான் சகோதரர்களே. குல்லமா நதிய துலூதுகும், அங்கே அவர்களது தோள்கள் உருகும் போதெல்லாம் கருகும் போதெல்லாம் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, வேறு ஒரு தோலை அவர்களுக்கு நாங்கள் மாற்றுவோம். எதுவுக்குள் அதாப், வேதனையை மனிதர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வளவு பயங்கரமான ஒரு நரகத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்கிறான்? எவர்களது நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகரித்து விட்டதோ, பாவத்திலே மனிதன் வாழுகிறானோ, வட்டியை விடல, விபச்சாரத்தை விடல, மானக்கேடானதை விடல, பாவங்களை விடல என்று சொன்னால் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், சர்வ சாதாரணமாக பாவத்தில் ஈடுபடுறாங்க, சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய கடமையை மறந்து வாழ்றாங்க, சர்வ சாதாரணமாக ஜக்காத்து கொடுக்காம வாழ்றாங்க, சர்வ சாதாரணமாக ஹஜ்ஜுக்கு போக முடியுமானவர்கள் வசதி இருந்தும் கூட ஹஜ்ஜு செய்யாமல் பல வருடங்களை கழிக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக மனித உரிமைகளை மீறுகிறார்கள், சர்வ சாதாரணமாக பிறரை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், சர்வ சாதாரணமாக பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள். இவங்களெல்லாம் பயப்படணும் தான் அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்றான். பயப்படுங்கப்பா, நாளைய மறுமையில உங்களோட நன்மைகள் அல்லாஹ்வுக்கு பாரமாயிருக்கணும், பாவத்தை நீங்கள் அதிகரிக்காதீர்கள். நீங்க சில பேர் நன்மையை செஞ்சுட்டு அழிச்சிடறாங்க, நன்மை செய்கிறாங்க, ஆனால் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி, அடுத்தவங்களோட உரிமைகளில் மீறி, அடுத்தவங்களை அடித்து நோவினைப்படுத்தி அவதூறு பேசி செஞ்ச நன்மையும் இழந்து நரகத்துக்கு போகிற கேவலமான ஒரு நிலைமையை பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நன்மை செய்கிறோன்னு மட்டும் பார்க்கப்படாது. நாங்கள் நிறைய நன்மை செய்கிறோம், பாரமாகி அடுத்தவண்ட விஷயத்தில் நீ எப்படி நடக்கிறா, அவனை பற்றி நீ எப்படி ஏன் மோசமாக பேசுகிறா, அவனோட குறைகளை பற்றி நீ அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறா, அடுத்தவங்களோட நீ எப்படி நீ இப்படி நடந்து கொள்ளலாம், இதெல்லாம் மனிதனுக்கு நாளைய மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சில மனிதர்கள் வருவாங்க, முஃப்லிஸூன்பாங்க அவர்களை. தத்ரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்ன வங்கரோத்துக்காரன் யார் தெரியுமா, ஓட்டாண்டி யார் தெரியுமா, அவன் நிறைய நன்மைகளோடு வந்திருப்பான், ஆனால் சிலருக்கு அடிச்சிருப்பான், சிலரை பற்றி புறம் பேசிப்பான், சிலரை திட்டிப்பான், சில பொருளாதாரத்தை எடுத்திருப்பான். நாளைய மறுமையில் இவன் நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை முடிஞ்சா அவன் பாவத்தை அல்லாஹ் இங்கே கட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்மையை நம்ம அதிகமாக செய்வது மட்டுமல்ல, அந்த நன்மையை அழிச்சிடக்கூடாது. நன்மையை செஞ்சு போட்டு சிறுக்கு செய்யுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு, சிறுக்கு வச்சிங்கன்னா உங்களோட அமலெல்லாம் நாசமாக போயிடும். நிறைய பேர் நன்மை செய்கிறாங்க, தொழுறாங்க, தாராவி தொழுறாங்க, இரவு தொழுறாங்க, நன்மை செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க, ஆனால் அதோட சேர்த்து தர்காவுக்கும் போகிறாங்க, சிறுக்கில் ஈடுபடுறாங்க, யா முஹித்தீனேன்னு கூப்பிடுறாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களோட பேரை சொல்லி குர்ஆன் மேலே சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா, வாப்பா மேலே சத்தியமா, லாபு மேலே சத்தியமா என்று சத்தியம் பண்றாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வது ஷிர்காகும். ஷிர்க் என்பது மனிதனை நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளும். லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு, நபியை நீங்க ஷிர்க் வச்சாலும் உங்கள் அமல்கள் அழிக்கப்படும். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மாபெரும் அநியாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நம்ம நன்மைகள் அழிச்சிடக்கூடாது. யார் சொர்க்கத்தை அடையணுமோ அவர் ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன், அவர் அமல் செய்ய வேண்டும், அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே நன்மைகளை அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த பயங்கரத்தை சொல்றான். நன்மை அதிகப்படுத்துங்க, பாவத்தை குறைங்க, நன்மை அழிச்சிடாதீங்க, நாளைய மறுமையில நஷ்டவாளி ஆகிறாதீங்க, பயங்கரமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்றாங்க. 3260 புகாரில வருது. இஷ்டகத்தின் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் ரப்பி, நரகம் சொல்லிச்சாம் அல்லாஹ்விடத்தில், என்னுடைய நரக நெருப்பு ஒரு நெருப்பு மறு நெருப்பை சாப்பிட்டு விடுகிறது. சில பகுதிகள் நரகத்தின் சில பகுதிகளை சாப்பிட்டு விடுகிறது என்று நரகம் போய் அல்லாஹ்விடத்தில் கம்ப்ளைண்ட் பண்றான். ஃபஅதினலஹா பினஃப்ஸைன், 2 மூச்சு விடுமாறு அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்குறான். ஒரு மூச்சு கடுமையான குளிர்காலம், இன்னொரு மூச்சு கடுமையான சூடுகாலம், ரெண்டுமே நரகம் தான். நரகத்தில் மிக கடுமையான குளிரும் இருக்கிறது, மிக கடுமையான சூடும், ரெண்டுமே மனுஷனுக்கு ஆபத்து. இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த 2 மூச்சு விடுமாறு அல்லாஹு தஆலா நரகத்துக்கு அனுமதி கொடுக்கிறான் என்பது ரசூலுல்லாஹ் புகாரில 3260 ஹதீஸாக இது பதியப்பட்டிருக்கிறது. புகாரில் 533 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதஷ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது அனிஸ் ஸலா, அதாவது வெப்பம் அதிகரித்து விட்டால் நீங்கள் தொழுகையை நீங்கள் குளிராக்கி விடுங்கள். ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர் மின் ஃபைஹி ஜஹன்னம், அதாவது அந்த ஹர் என்பது நரகத்தினுடைய சுவாலைகளிலிருந்து வருகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். எனவே மனிதன் அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே யாருடைய நன்மையினுடைய இடை பாரம் குறைவாக இருக்கிறது, ஃபஉம்முஹு ஹாவியா, அந்த அவனுடைய ஒதுங்குமிடம் நரகமாகும், ஹாவியாவாகும். அந்த ஹாவியா என்றால் என்ன தெரியுமா, நாருல்லாஹில், அதாவது நாருன் ஹாமியா, சூடேற்றப்பட்ட ஒரு நரகமாகும். எனவே மக்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா மக்காவிலே வைத்து அவர்களுக்கு சொல்றான். ஈமானை நோக்கி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கும் போது இந்த பயங்கரத்தை பற்றி சொல்கிறான். நீங்கள் சும்மா லேசாக நினச்சிக்கிட்டீங்களா, அந்த நாள் மிக பயங்கரமானதாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஈசல்களைப் போல பறந்து போயிடுவாங்க.
லெக்கு தெரியாமல் போய் நெருப்பிலே விழக்கூடிய பலவீனமான இறக்கைகளை கொண்ட அந்த ஈசல் கூட்டங்களை போன்று நாளைக்கு பாவிகள் தத்தளிக்கப் போகிறார்கள். மலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் உறுதியாக தெரிகிறதே, அவைகளெல்லாம் ஊன்றப்பட்ட உறுதியான அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் அன்றைய தினத்திலே கலர் கலராக பஞ்சு பஞ்சுகளாக அவைகள் பரத்தப்பட்டு விடும். மலைகள் எல்லாம் அப்படி இடம்பெயர்ந்து விடும், மேகங்களை போன்று அவைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அந்த நாளை நீங்கள் அடைவதற்கு முன்பு உங்கள் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களது வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாக இருக்க போகிறது. உங்கள் நன்மைகள் அம்மாமன் ஹஃபத், யாருடைய நன்மையின் இடை குறைந்து விட்டதோ, பாவத்தால் அது அதிகரித்து நன்மையால் குறைந்து விட்டால் அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம், அது பயங்கரமானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், வேதனை தாங்க முடியவில்லை என்று அந்த நரகத்தை விட்டும் வெளியேறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் நெருப்பிலே அவர்கள் திருப்பியும் தள்ளப்படுவார்கள். வஹும் யஸ்தரிஹூன், இங்கே கதறுவார்கள். அல்லாஹ் சொல்றான், அங்கே கதறுவார்கள். வயத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகானின், எல்லா பக்கத்திலே இருந்தும் அவர்களுக்கு மரணம் வரும். வமாஹுவ பிமையத்தின், அவங்க சாக மாட்டார்கள். யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைக்கு மேலால் குதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களது வயிறுகளில் உள்ளவைகளும் அவர்களுடைய தோள்களும் அப்படியே உருகி வடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பயங்கரமான அந்த நரகத்துக்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்றான். அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ் وتكون الجبال كالإهن المنفوس فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. அல்லாஹ் இந்த வசனங்களில் நாம் எதை கேட்டோமோ அதை வாழ்க்கையில் நாம் பயந்து பாவத்திலிருந்து ஒதுங்கி நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக அந்த மாபெரும் நாளினுடைய வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் மறுமையிலே எழுப்பப்படுகிற அந்த நாளிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த அடியார்களாக முஸ்லிம்களாக நாம் எழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நான் துஆ செய்கிறேன். அந்த நாள் மிக பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாள் வருவதற்கு முன்பு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மறுமைக்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக மீண்டும் ஒரு சூறாவிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.